சவுத் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டிஷ் சாம்பார். அதில் நம்ம யூஸ் பண்ணுற துவரம்பருப்பு தூர்தால், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தூர்தாலை பற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது அதில். துவரம்பருப்பை நம்ம முன்னோர்கள் செம்மண் கட்டி முளைக்கட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட் கம்மிங் அப் கிளிப்ஸில் பார்க்கலாம். ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே யூடியூப்ல ஏதாவது ஒரு ரீல்ஸில் செம்மண் கட்டி முளைக்கட்டின துவரம்பருப்பு அப்படின்றத கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை பற்றி நான் ஃபுல் ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம முழுசாக என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது பொதுவாக மளிகை கடைகளில் கிடைக்கிற துவரம்பருப்பு. இதுதான் செம்மண் கட்டி முளைக்கட்டிய துவரம்பருப்பு. என்னடா அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது பயரோட தோல் தாங்க. எதனால் துவரம்பருப்பை மட்டும் செம்மண் கட்டி முளைக்கட்டி யூஸ் பண்ணணும்? பொதுவாகவே துவரம்பருப்பு அதிகமாக சாப்பிட்டா வாய்வு பிரச்சனை வரும் உடம்புல அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை செம்மண் கட்டி முளைக்கட்டுறதுனால அதில் உள்ள சத்துக்களும் அதிகமாக கிடைக்கும். அதனால் நம்ம உடம்புல ஏற்படுற வாய்வு பிரச்சனை, அதனால் ஏற்படுற மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாம் குறையும். இந்த பாரம்பரிய முறையில் துவரம்பருப்பை முளைக்கட்டி யூஸ் பண்ணுறதுனால ஷெல்ஃப் லைஃப்பும் அதிகமாக கிடைக்கும். சீக்கிரமே பூச்சி வைக்காது. அதோட சத்துக்கள் முழுமையாக நம்ம கிடைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. துவரம்பருப்பில் புரதச்சத்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம உடல் வலு பெறுறதுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் உடல் வளர்ச்சிக்கும் நல்லா உதவியாக இருக்கும். இரும்பு சத்தும் ஜாஸ்தி, அயன், ரத்த சோகை வராது. அனீமிக்காக இருக்கிறவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். துவரம்பருப்பில் நம்ம உடம்புக்கு தேவையான பொட்டாசியம் சத்தும் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை ரெகுலர் பண்ணி ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த ஒரு பயிறு வகைகளையும் முளைக்கட்டும் போது அதில் உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடி நல்லா வளரும். எப்படி முளைக்கட்டுறாங்கன்ற வீடியோ லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நம்ம பவல் ஃபுட்ஸில் இந்த முளைக்கட்டின துவரம்பருப்பு வச்சு தான் சாம்பார் பொடி தயாரிக்கிறோம். அதோடு சேர்த்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மல்லி, வத்தல், மிளகு, ஜீரகம், இலச்ச பசுமஞ்சள், கடுகு, வெந்தயம், காஞ்ச கருவேப்பிலை, பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து தான் பொடி பண்ணுறோம். இந்த மூலப்பொருள் எல்லாமே இயற்கை விவசாயிகள்கிட்ட வாங்கினது தான். ஸ்ட்ரிக்ட்லி நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கம்ப்ளீட்லி ஹோம்மேட் தான். எந்த விதமான கெமிக்கல் அடிட்டிவ்ஸும் கிடையாது. கலருக்காகவோ இல்லை டேஸ்ட்டுக்காகவோ. நல்லதை உண்போம், நலம் பெற வாழ்வோம். நம்ம பவல் ஃபுட்ஸோட சாம்பார் பொடிக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.